ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். என்ன உட்காந்துருக்கு, எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ எடுப்போம், நாங்கள் தான் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த வீடியோவில் நீங்கள் பாண்டிச்சேரியோட நியூ லைட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே விசிட்டிங் ஹவர்ஸ் அண்ட் ஃபீ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம அவுட் சைட் கேட்லேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் வியூ. இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியோட நியூ லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளே நாங்கள் ஏறி போயிட்டு எப்படி இருக்குன்னு மேலேருந்து டாப் வியூ உங்களுக்கு காமிப்போம். இப்போ டைம் வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா ஸ்லிப்பர்ஸ் கம்மியாக தான் விட்டுருக்காங்க கீழே. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ட்ரு ஆகிட்டோன்னே கீழே இங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே போகணும். நான் டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகிறப்போ உங்களுக்கு எல்லா ஃபீ டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் இப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுதான் டாப் வியூ. இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் நீங்கள் ஏறி போகணும். இப்போ நாங்கள் அதை தான் ஏறி போக போகிறோம், கஷ்டப்பட்டு பாவம். வெயிட், ஹலோ வெயிட். விசிட்டர் ஃபீ டீட்டெயில்ஸ் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அடல்ட்ஸ்க்குனா 10 rupees, சைல்டுனா 5 rupees, நார்மல் கேமரானா வந்து 20 rupees, வீடியோ கேமரானா வந்து 25 rupees அண்ட் ஃபாரினர்ஸ்னால் வந்து 25 rupees. ஸோ இதுதான் ஃபீ டீட்டெயில்ஸ். நடுவில் கொஞ்சம் வந்து நாங்கள் ரெஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த ஹோட்டலெல்லாம் உங்களுக்கு பீச் தெரியுதா? நல்ல வேலை, ஐயோ மூச்சு வாங்குது. நல்ல வேலை வெயில் இல்லை. நாங்கள் வெயில் இருக்கோம்னு நினச்சோம், ஆனால் வெயில் இல்லை, மழையும் பெய்யல. நல்லது, ரொம்ப நல்லது, மழையும் பெய்யாதது. ஆனால் எங்களுக்கு இப்போ நீங்கள் வரும்போது வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ தண்ணி வேணும், தண்ணி இல்லை. பட் பரவாயில்ல, வா ஏறலாம். மூச்சு வாங்கி வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி போய் பார்க்குறோம். பட் அதுக்கேற்ற மாதிரி வியூ செம்மையாக இருக்கும், காமிக்கிறோம். ஒரு இடத்துல இருந்தால் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் நல்லா செம்மையாக காற்று வருது, பீச் தெரியுது இந்த ஹோட்டலில். எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா? இது பயமாக இருக்குது. கீழே தான் நான் ஃபோனை போட போகிறேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. இப்படி சுற்றி சுற்றி தான் ஏறி வந்தோம். இன்னும் இவ்வளோ ஏறி போகணும். அங்கே ஸ்வேதா நிற்கிறான். என்ன உட்காந்துருக்கு, ஏந்திரு. எங்களுக்கு இன்னும் ஒரு டூ ஃப்ளோர்ஸ் தான் இருக்குது ஏறி போகிறதுக்கு. ஆல்ரெடி வெளிச்சமாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் தண்ணி எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இதோட ஃப்ளோர் இல்லை ஏறத்துக்கு. வேறு எவ்வளோ தூரம் வந்துருக்கோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போனால் நான் கீழே தான் போட போகிறேன். அவ்வளோ காற்றடிக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அண்ட் வியூவும் வந்து செம்மையாக இருக்குது. நான் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட வியூ. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். வந்து ஃபுல்லாக ராக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் போய் நிற்கலாம். அது வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட் போவோம். அதுதான் வந்து பாண்டி மெரினாவோட ரோட். இதுதான் உங்களுக்கு வந்து பீச் சைட் வியூ. செம்மையாக இருக்குல்ல. இன்றைக்கி வந்து வெயிலும் இல்லை, நல்லது, நல்லா காற்று வருது. நீங்கள் வந்து க்ரௌடே இல்லாமல் வந்து சுற்றி பார்க்கணுன்னா தயவு செஞ்சு வீக் டேஸில் வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் வந்துருக்கோம், இன்னும் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நாங்கள் 2 பேர், அவங்க 2 பேர், அவ்வளோதான் இருக்கும். ஸோ வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும், அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். இது எல்லாமே லைட் ஹவுஸ் உள்ளே இருக்க இடம் தான். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த ரைட் சைடில் இருக்க இடம் தான் வந்து பாண்டி மெரினா. ஸோ அங்கே கொஞ்சம் கேம்ஸ் அண்ட் ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போகலாம். அந்த இடம் வந்து ஒரு தண்ணி தெரியுதுல்ல, அதுதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிற போட் ஹவுஸ். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ உங்களுக்கு நான் இன்னொரு வியூ. இந்த ரோட்டில் தான் நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்தோம். இந்த ரோட்லேயே இப்படி வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்குள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு பைக் பார்க் பண்ணிவிட்டு இது வழியாக இப்படி நடந்து வந்து உள்ளே ஏறி வந்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த வியூ. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த வியூ காமிக்கிறேன்.
ஸ்டேடியம். அண்ட் இதுதான் வந்து நீங்கள் ராக் பீச்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஹார்பர் தெரியும்ல, ஸோ அதுதான் இது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். இந்த லைட் ஹவுஸ் வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1979. விசிட்டிங் ஹவர்ஸ் வந்து 2 PM to 5 PM எக்ஸப்ட் மண்டே, ஏன்னா மண்டே வந்து ஹாலிடே. ஸோ டியூஸ்டேலேருந்து நீங்கள் சண்டே வரைக்கும் எப்போ வேணால் வரலாம், லைக் 2 o'clock to 5 o'clock. நீங்கள் பைக், கார் இல்லைனா டூரிஸ்ட் பஸ் எதில் வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து நல்லாவே அவைலபிளாக இருக்கும். இந்த லைட் ஹவுஸில் நீங்கள் ஆல்மோஸ்ட் கீழேருந்து மேலே வர்றதுக்கு 250 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தாலும் வியூ வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான் மேக்ஸிமம் ஆகும் ஏறி வர்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து பாண்டிச்சேரியோட ராக் பீச்லேருந்து நீங்கள் பார்ப்பீங்களா ஒரு ஹார்பர், அதுதான் அது. ஒரு பாண்டிச்சேரியுமே பார்த்துடலாம். நம்ம ஊரே குட்டி ஊரில். இது எல்லாமே லைட் ஹவுஸ்குள்ளே இருக்க இடம் தான். நான் வந்து இன்னொரு சைடுமே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். அண்ட் நம்ம வந்து அந்த இடத்துல தான் பைக் பார்க் பண்ணியிருக்கோம். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களை துரத்துலனா நாங்கள் இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுப்போம். ஃபைனலி பாண்டிச்சேரியில் மழை பெய்யும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா. ஆனால் இதுவுமே ஒழுங்காக பெய்யுமான்னு தெரியல. நம்ம வந்து லைட் ஹவுஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கீழே போகிறோம். வெறும் 5 minutes தான் மழை பெஞ்சுது. அதுக்குள்ளே வந்து மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் எங்களை வந்து இவ்வளோ நேரம் அவர் வந்து இருக்க விட்டார். அது அதிகம் இல்லை, அவங்க வந்து எங்களை அடித்து துரத்திருப்பாங்க. நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 minutes to half an hour கிட்ட மேலே இருந்துட்டோம். ஸோ யா இப்போ தான் வந்து கொஞ்சம் பேராக வராங்க. நல்ல வேலை நாங்கள் யாருமே இல்லாதப்போ போயிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் படிக்கிட்டு இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் திரும்ப இறங்கணும் வெயிட் நான் காமிக்கிறேன். இவ்வளோ தூரம் இறங்கி போகணும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ளோர் தான் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கோம். பட் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜிலாம் வேணாம். ஜஸ்ட் இறங்கிட்டு நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம். நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறது கிடையாது. நான் இங்கேருந்து கேபிஎஸ் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 20 minutes to half an hour வந்து பீச்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். ஸோ யா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பார்க்குறேன். எங்களுக்கு வந்து 2 floors தான் இருக்குது இறங்குறதுக்கு. ஸோ இறங்கிட்டு நாங்கள் போய் காஃபி குடிக்கிறது வந்து நான் இந்த vlogல போட போகிறது கிடையாது. அது வந்து நான் என்னோடய டெய்லி vlogsல தான் வந்து ஆட் பண்ணுவேன். கடி வாங்க போ. ஐயோ தெரியும் சொல்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம் தள்ளி. லைட் ஹவுஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் தான் இருக்கும் வித் பால்கனியோட. ஆனால் பால்கனியில் வந்து நம்மளை விட மாட்டாங்க, லாக் பண்ணி தான் இருக்கும் எப்போவுமே. பட் பரவாயில்ல, நம்ம அதையும் தாண்டி டாப் வியூ போய் பார்த்துட்டோம். வியூவும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் இந்த லைட் ஹவுஸ் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பீச் போகிறோம். ஸோ நான் இந்த vlog வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.